நானும் வந்து பல தடவை என் ஃபோன் வந்து என் நண்பர்கள் பயந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இவன் அடிச்சா வந்து இவன் காசு தான் கேட்பான். கண்டிப்பா ட்ரஸ்ட்டுக்கு காசு தான் கேட்பான்னு சொல்லி. ஏன்னா நான் ஃபோன் பண்ணா யாரும் எடுக்க மாட்றாங்க. நான் காசு கேட்பேன் பயப்படுறாங்க. என் நெருங்கிய நண்பர்கள் கூட நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்றாங்க அப்படின்னு விஷால் ஒரு மேடையில ரொம்பவே மனமுருகி பேசியிருக்காரு. இவர் தன்னுடைய அம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் நடத்தி வந்துகிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சன் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தியிருந்தாரு. அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மற்ற நடிகர்களிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு டொனேஷனா வாங்கி கொடுத்திருந்தாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சு வந்துகிட்டு இருக்காருங்க. இப்படிதான் சமீபத்தில் லயன்ஸ் கிளப் நடத்தின ஒரு ரத்த பரிசோதனை முகாமுக்கு போயிருந்தாரு. அங்க 10 ரூபாய்க்கு ரத்த பரிசோதனை முகாம் நடத்துறது நினைச்சு பெருமையா பேசியிருந்தாரு. அப்பதான் இந்த விஷயத்த சொன்னாரு. என்னால இப்போ காசை முன்ன மாதிரி திரட்ட முடியல. என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு காசு கேட்க போறேன்னு நினைச்சு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட என்னுடைய ஃபோன் காலை எடுக்கவே மாட்றாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, 10 ரூபாய்க்கு வந்துட்டு ரத்த பரிசோதனை செய்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மருத்துவர்கள் தான் கடவுள். இந்த விஷயத்தை செய்யறவங்க எல்லாம் புண்ணியத்தை நிறைய செய்து வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்றது எமோஷனலா அந்த மேடையில பேசியிருக்காரு. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் சம வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப்